எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் தினேஷ். இன்னைக்கு நம்ம ஒரு டிரான்சிஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டிரான்சிஷனோட பேர் என்னன்னா ஐரிஷ் வைப். இந்த ஐரிஷ் வைப் எதுக்கு யூஸ் பண்ணுறான்னா, ஒரு சீன்லேருந்து இன்னொரு சீனுக்கு நம்ம சீம்லெஸ்ஸாக ரிவீல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்களா? இந்த எக்ஸாம்பிள் நான் வெறும் ஐரிஷ் வைப் யூஸ் பண்ணி மட்டும்தான் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இந்த ஐரிஷ் வைப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது மட்டும் இந்த டுட்டோரியலில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆஸ் யூஷுவல் ஒரு காம்பை கிளிக் பண்ணுறோம். இந்த காம்புக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நேம் வச்சுருவோம், ஐரிஷ் டுட்டோரியல்னு வச்சுக்கலாம். இது ஒரு நான் ஃபுல் ஹெச்டி ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்மேட்டில் 1920 by 1080 பிக்சல் ரேஷியோவில் உங்களுக்கு நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் 25 ஃப்ரேம்ஸு. இது ஒரு 10 செகண்ட் கிளிப்பாக வச்சுக்கலாம். இது ஃபுல் ஹெச்டியோட பண்ணியிருக்கோம். பேக்ரவுண்ட் பிளாக்கு. உங்களுக்கு வேறு ஏதாவது கலர்ஸ் வேணும்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். தட் ஷுட் நாட் பி அ ப்ராப்ளம். இப்போ ஓகே பட்டனை கிளிக் பண்ணிட்டோம்னா நம்ம விண்டோக்குள்ளே வருவோம். இப்போ ஐரிஷ் வைப் எங்கே இருக்குது அப்படின்னா, எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட் பேனலில் ட்ரான்சிஷன்குள்ளார போனீங்கன்னா இங்கே ஐரிஷ் வைப்புன்றது இந்த ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு சப்போஸ் உங்களுக்கு இந்த எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸ் பேனல் உங்களால் பார்க்க முடியல அப்படின்னா, விண்டோவில் எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் விண்டோவில் இந்த ப்ரீசெட் பேனல் டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட்டு இந்த இது யூஸ் பண்ணுறதுக்கு, இந்த ட்ரான்சிஷனை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு லேயர் வேணும். ஸோ நான் ஒரு பேரட்டும் ஒரு க்ரெயினும், ஒரு நிமிஷம், ஃபஸ்ட்டு ஒரு பேரட்டு அப்புறம் ஒரு க்ரெயின். ஸோ இதை இப்போ ஃபர்ஸ்ட் லேயரில் அப்ளை பண்ணோம்னா செகண்ட் லேயர் ரிவீல் பண்ண முடியும். ஸோ இப்போ ஐரிஷ் வைப்பை எடுத்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இது மாதிரி அப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இனிஷியலாக இந்த ஐரிஷ் ட்ரான்சிஷனில் எதுவுமே டிஸ்பிளே ஆகாது. ஏன்னா இது அவுட்டர் ரேடியஸ். நார்மலாக ட்ரான்சிஷனில் ட்ரான்சிஷன் கம்ப்ளீட்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். இந்த பர்டிகுலர் வைப்பில் அந்த ப்ராப்பர்ட்டி இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக இந்த ட்ரான்சிஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கு பார்க்கறதுக்காக நம்ம இந்த அவுட்டர் ரேடியஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை ட்ராக் பண்ணோம்னா நம்மளுக்கு ஐரிஷ் வைப் தெரியும். ஸோ இதுதான் இது மேக்ஸிமம் 2000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் தான் மூவ் பண்ண முடியும். இது ஆக்சுவலாக 2000 பிக்சல்ஸுன்ற கணக்கில் மூவ் ஆகுது. ஸோ இதுதான் இந்த ட்ரான்சிஷனோட ப்ரிவ்யூ. ஸோ இந்த ட்ரான்சிஷனை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அந்த எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளாக அனிமேட் பண்ணிவிட்டு, சரி நான் ரீசெட் பண்ணிடுறேன். இப்போ அனிமேட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸோ இதுக்கு ஒரு கீ ஃப்ரேம் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அவுட்டர் ரேடியஸில் 1 செகண்டில் கீ ஃப்ரேம் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட்ஸுக்கு போயிட்டு இந்த அவுட்டர் ரேடியஸை ஒரு 500ன்னு பண்ணலாம். 500ன்னு பண்ணிங்கன்னா இந்த ட்ரான்சிஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். ஸோ இந்த ட்ரான்சிஷன் இதுதான் உங்களுக்கு ஐரிஷ் இது பேசிக் சிம்பிள் டிஃபால்ட் ட்ரான்சிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர்லேருந்து செகண்ட் லேயருக்கு, ஃபர்ஸ்ட் லேயர்லேருந்து செகண்ட் லேயர் ரிவீல் ஆகுது. ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி, ஸோ இந்த அவுட்டர் ரேடியஸ் எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2000 அப்படின்னு பண்ணிட்டோம்னா 2000க்கு போகுது. ஸோ நம்ம அந்த ட்ரான்சிஷனை இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த கீ ஃப்ரேமை டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த ட்ரான்சிஷன் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஃபஸ்ட்டு சிம்பிள் ஆப்ஷன்ஸை காட்டிடுறேன். இந்த ஃபெதர்ன்னும் போது இந்த ஷார்ப் எட்ஜ் கட் அவுட் இருக்குல்ல, இதை எட்ஜஸை சாஃப்டன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபெதர். இந்த ஃபெதரை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃபுல் ஷார்ப்பாக இருக்குது. கொஞ்சம் நார்மலாக ஒரு நான் 50 to 100 வேல்யூ ரேஞ்சுக்குள்ளே தான் கொடுப்பேன். ஒரு 50 ரேஞ்ச் கொடுத்தோம்னா அந்த எட்ஜை சாஃப்ட் பண்ணி ஒரு பிளெண்ட் ஆகும். அதுக்கு பேர் ஃபெதரிங். நீங்கள் மித்த அடோப் டூல்ஸ் எது யூஸ் பண்ணியிருந்தாலும் ஃபெதரிங்கை இது பண்ணும். இதை ஆக்சுவலாக பேசிக்காக இந்த எட்ஜ் சாஃப்ட்னர்னு சொல்லுவாங்க இதை. ஸோ இது நெக்ஸ்ட்டு ரொட்டேஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். இப்போ எனக்கு ட்ரையாங்கிள் இப்படி வேணாம், எனக்கு இந்த டைரக்ஷனில் வேணும். உங்களுக்கு எந்த டைரக்ஷனில் வேணும்னாலும் இந்த இதை ஆங்கிளை செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ரேடியஸை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா, அவுட்டர் ரேடியஸை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா, ஸோ யூ வில் பி ஏபிள் டு டூ இட். ஸோ இதுதான் இது இந்த ட்ரான்சிஷனோட ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட்டு இங்கே தேவையில்லாமல் ஒரு கீ ஃப்ரேம் ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஆங்கிளை 0 பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம ட்ரான்சிஷனில் இது பெருசாக பண்ணியிருக்கோம்.
ஸோ இப்போ இந்த டிரான்சிஷனில் வந்து அவுட்டர் ரேடியஸ் பார்த்துட்டோம், நம்ம வந்து ரொட்டேஷன் பார்த்துட்டோம், ஃபெதர் ப்ராப்பர்ட்டிஸாக பார்த்துட்டோம். இப்போ ஐரிஷ் பாயிண்ட்ஸ் இருக்குன்னா இது வந்து ட்ரையாங்கிளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பாயிண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இதில் வந்து 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. இது ஏன் 6 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்றதுக்கு, ஆனால் ட்ரையாங்கிளில் 3 பாயிண்ட்ஸ் தானே இருக்குது, ஏன் 6 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா இதில் வந்து யூஸ் இன்னர் ரேடியஸ்ன்னு இருக்குது. இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இன்னர் ரேடியஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த 2 வேல்யூவும் ஒரே வேல்யூவை வச்சுக்கலாம், 500. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒரு 250 கொடுத்தோம்னா உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிற உங்களுக்கு வந்து இந்த ஃபெதர் இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் 6 பாயிண்ட்ஸ். இது வந்து அவுட்டரில் வந்து 1 2 3 பாயிண்ட்ஸு, இன்னரில் 1 2 3 பாயிண்ட்ஸு. ஸோ டோட்டலாக 6 பாயிண்ட்ஸு. ஸோ இப்போ நீங்கள் வந்து பாயிண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, 7 பாயிண்ட்ஸ் 13 பாயிண்ட் அது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஷேப்ஸ் வரும். மேக்ஸிமம் 32 பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம், அதுக்கு மேலே கொடுக்க முடியாது. ஸோ 32 பாயிண்ட்ஸ் கொடுக்கலாம். அதே மாதிரி இன்னர் ரேடியஸ் வந்து மேக்ஸிமம் வந்து 480 தான் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 500 போட்டாலும் அது 500 போட்டால் ஒரு சர்க்கிள் வருது. இது வந்து 500 போட்டால் ஒரு சர்க்கிள் வருது, ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ராப்பர் சர்க்கிள் வருது. இந்த டிரான்சிஷனை வந்து இப்போ நீங்கள் வந்து அவுட்டர் ரேடியஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இது மாதிரி ஒரு உங்களுக்கு டிரான்சிஷனை வந்து இது பண்ணலாம், அனிமேட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ லெட் அஸ் ஸ்டிக் வித் 500. நம்ம ஃபஸ்ட்டு இன்னர் ரேடியஸை விட்டுருவோம். நம்ம பாயிண்ட்டை வந்து 6 பாயிண்ட்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ எல்லா மேஜர் ப்ராப்பர்ட்டிஸும் இந்த ஐரிஷ் வைப்பில் வந்து நம்ம பார்த்துட்டோம். சரி, இதை வந்து எப்படி ஒரு ப்ராஜெக்டில் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு 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 ஆசம் டிரான்சிஷனை எடுத்து வர்றதுன்னு பார்த்துருவோம். இப்போ இதில் வந்து ஒரு 500 வரைக்கும் நான் அனிமேட் பண்ணியிருக்கேன். இதை ஈஸ் பண்ணிடுறேன். F9 ப்ரெஸ் பண்ணி இந்த 2 கீ பாயிண்ட்ஸும் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஈஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. Ctrl D கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி அப்படியே டூப்ளிகேட் ஆகிடும். ஸோ இதில் வந்து ஐரிஷ் சென்டர்னு இருக்குது. எப்போவுமே உங்களுக்கு தெரியும் ஒரு டிரான்சிஷனில் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின் இருக்கும். இதில் வந்து இந்த டிரான்சிஷனில் வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் ஆரிஜினை இப்போ செகண்ட் சேம் எஃபெக்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து இங்கே வச்சுக்கலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இன்னொரு வாட்டி ஒரு நிமிஷம் நம்ம 750 பண்ணிக்கலாம். அது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ ஓகே, 750 Ctrl D, சென்டர் பாயிண்ட்டை மூவ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட் இங்கே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு Ctrl D, இதோட சென்டர் பாயிண்ட் இங்கே வச்சுக்கலாம். இது வந்து சரி, ஃபர்ஸ்ட் ஒன்னை வந்து கொஞ்சம் கீழே நவுத்திக்கலாம். சாரி, டிரான்சிஷன் சென்டரில் வந்து செகண்ட் டிரான்சிஷனை தேர்ட் ஆப்ஷனில் சென்டர் வந்து இப்படி வச்சுக்கலாம். மேக்ஸிமம் அத்தனை இடத்தையும் கவர் பண்ண மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு வாட்டி இதே டிரான்சிஷனை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு சென்டரை வந்து நம்ம இங்கே வச்சுக்கலாம். இங்கே வச்சுக்கிட்டு கொஞ்சம் முன்னாடி போனால் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும், ஓகேங்களா? இப்போ இந்த இதை வந்து ஆங்கிளை வந்து ஒரு 60 டிகிரிஸ்க்கு மாற்றிக்கலாம். அது அப்படியே இன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதை வந்து இப்போ நம்ம டிரான்சிஷன் எப்படி கம்ப்ளீட் ஆகுதுன்றது பார்த்துடலாம். இது பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. இந்த டிரான்சிஷன் அப்புறம் இதை வந்து அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதோட பாயிண்ட் ஆஃப் ஆரிஜினை இந்த ஃபுல் இமேஜ் கவர் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம்.
இன்னொன்று வந்து கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு இதோட சென்டர் பாயிண்ட்டை இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த டிரான்சிஷன் எப்படி வருதுன்னு பார்த்துக்கோங்க. இப்படி இருக்குது. ஸோ இந்த டிரான்சிஷனை வந்து இது மாதிரி ஒரு பிக்சலைட்டில் இது மாதிரி ஒரு ட்ரையாங்கிள்ஸ் ஆட்டாக வந்துட்டுருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் ஹெக்ஸகன் எப்படி வேணால் மாற்றிக்கலாம். ஹெக்ஸகன், ஆக்டகன் அந்த ஷேப்ஸ்லலாம் மாற்றிக்கலாம். அதுக்கு சிம்பிளாக சேஞ்ச் பண்ண வேண்டியது இந்த ஐரிஸ் பாயிண்ட்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டா அது உங்களுக்கு வேறு ஷேப்ஸ் எல்லாம் வரும். சர்க்கிளுக்கு வந்து 32 பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து இது இதை கொஞ்சம் ரேண்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம எஃபெக்டில் இருக்கிற மாதிரி, தட் மீன்ஸ் எக்ஸாம்பிளில் இருக்கிற மாதிரி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு யூ கொடுத்தீங்கன்னா இதில் எல்லா கீ ஃப்ரேம்ஸும் தெரியும். அதை வந்து ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சம் ஆஃப்செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரேண்டமாக ஆஃப்செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நான் இது மாதிரி ஒரு ரேண்டமாக ஆஃப்செட் பண்ணியிருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆசம் டிரான்சிஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஐரிஷோட டிரான்சிஷன். நம்ம இப்போ வந்து வெறும் இதை வந்து இந்த டிரான்சிஷனை வந்து ஒரு வாட்டி இல்லை 6 வாட்டி பண்ணனால 6 டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் வந்து நம்மளுக்கு டிரான்சிஷன் ஸ்டார்ட் ஆகி ஸ்டாப் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டிரான்சிஷன். நம்ம இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் அதில் பார்த்துருக்க மாதிரி எக்ஸாம்பிள் செகண்ட் எக்ஸாம்பிளில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி டிரான்சிஷன் நம்ம பண்ணிட்டோம். செகண்ட் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து கீழே இன்னொரு லேயர் வேணும். ஸோ இப்போ இதில் வந்து கிரெயின் இருக்குது. நம்ம இன்னொரு பேரட்டை டவுன்லோட் போட்டுக்கலாம். இப்போ தேர்ட் லேயரு. இப்போ இந்த இடத்துல டிரான்சிஷன் முடிஞ்ச அப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு டிரான்சிஷன்ஸ் இருக்கும். திருப்பியும் செகண்ட் லேயருக்கு வந்து ஒரு ஐரிஷ் வைப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ண டூல் பேர் வந்து எஃப்எக்ஸ் கன்சோல். இந்த எஃப்எக்ஸ் கன்சோல் வந்து ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேர். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து எஃப்எக்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸில் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த எஃப்எக்ஸ் கன்சோல் யூஸ் பண்ணோம்னா கீபோர்ட்லேயே எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் வீடியோ லிங்க் இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் உங்களுக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னு யூஸ் பண்ணிக்கோங்க. இதை யூஸ் பண்ணும்போது நம்ம எல்லாமே ஒன்று தான். நம்ம எஃப்எக்ஸ் கன்சோலில் யூஸ் பண்ணி ஒரு டிரான்சிஷன் அப்ளை பண்ணுறதுக்கும் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறதுக்கும் மல்டிபிள் வேஸ் இருக்குது. அதில் எஃப்எக்ஸ் கன்சோல் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வே. அது வந்து உங்களுக்கு டைம் நிறைய சேவ் ஆகும். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிரான்சிஷனில் வந்து இப்போ இன்னர் ரேடியஸ் அண்ட் அவுட்டர் ரேடியஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஐரிஷ் பாயிண்ட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஒரு அவுட்டர் ரேடியஸும் இன்னர் ரேடியஸும் போட்டுட்டு ஒரு 5 பாயிண்ட்ஸ் போயிட்டு அவுட்டர் ரேடியஸ் வந்து ஒரு 1000, ஒரு 1000 அப்படின்னா இல்லை. இது வந்து நம்ம ஒரு நிமிஷம் இருங்க. இதில் இருக்கிற ரீசெட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற இது ஃபர்ஸ்ட்லேருந்து ஏன்னா ப்ராப்பராக அனிமேஷன் இல்லைன்னா ட்ரையல் அண்ட் எரர் தான் பண்ண முடியும். ஸோ அவுட்டர் ரேடியஸில் ஒரு யூஸ் இன்னர் ரேடியஸ் கொடுத்துட்டு இன்னர் ரேடியஸில் ஒரு கீ ஃப்ரேம் பண்ணிக்கிறோம். ஸோ 2 கீ ஃப்ரேம் பண்ணிட்டோம். ஒரு 5 செகண்ட்ஸ் போயிட்டு அவுட்டர் ரேடியஸ் வந்து ஒரு 2000, இன்னர் ரேடியஸ் ஒரு 2000 அப்படி பண்ணோம்னா இது ப்ராப்பராக வந்துருச்சு. பாருங்கள். இது வந்து இதில் வந்து ஃபெதர் வந்து ஒரு 25 வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபெதர் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த செகண்ட் எக்ஸாம்பிளில் யூஸ் பண்ண டெக்னிக்கு. தேர்ட் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு இன்னொரு இது எடுத்துக்கலாம். சரி, நம்ம பீகாக்கோட இமேஜ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து தேர்டு லேயரில் வந்து டிரான்சிஷன் யூஸ் பண்ணும். ஸோ இதை வந்து ஐரிஷ் வைப் அப்படின்னு நம்ம போட்டுட்டு இதில் வந்து நான் தேர்ட் எக்ஸாம்பிளில் என்ன பண்ணேன்னா நான் வெறும்
ஐரிஷ் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, ஐரிஷ் பாயிண்ட்ஸையும் அவுட்டர் ரேடியஸ் மட்டும் தான் கீ இன் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரெண்டும் இது பண்ணிவிட்டு அவுட்டர் ரேடியஸ் பண்ணியாச்சு. ஒரு 7 to 8 செகண்ட்ஸ் போயிட்டு அவுட்டர் ரேடியஸ் வந்து ஒரு 2000, மேக்ஸிமம் ஐரிஷ் பாயிண்ட்ஸ் வந்து 32 மேக்ஸிமம் கொடுத்துட்டேன். ஸோ இதுதான் வந்து அந்த தேர்ட் எக்ஸாம்பிளுக்கான டெக்னிக். ஸோ இந்த டெக்னிக்ஸ் வந்து நீங்கள் வந்து உங்களோட இமேஜினேஷன், நீங்கள் வந்து ஒரே ஒரு கீ ஃப்ரேம் பண்ணாலும் சரி, டூப்ளிகேட் பண்ணாலும் சரி, எஃபெக்டை மல்டிபிள் டைம்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து எஃபெக்ட்ஸ் வந்து உங்களோட இமேஜினேஷன் எது பெஸ்ட்டாக இருக்கோ அது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபர்தர் டு தட் இந்த ப்ராஜெக்டில் வந்து இது வந்து உங்கள் ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணும் போது ஹெக்ஸகன்ஸு இது வந்து நீங்கள் வந்து மாஸ்க்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் ஏற்கனவே அடோபில் வந்து பில்ட்இன் எஃபெக்ட்ஸ் இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணால் கொஞ்சம் உங்களுக்கு வந்து டைம் ரொம்ப சேவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த ஐரிஷ் வைப்போட ப்ராப்பர்ட்டிஸ் அவ்வளோதான். இந்த ப்ராஜெக்ட்ஸை நான் இப்படி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸு, சஜஷன்ஸு, இதோட பெட்டர் டெக்னிக்ஸ் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். And thank you very much for your time. And if you like this video, please subscribe and like this video, and that will be more helpful. And thanks for your time and have a great day. Bye bye.